வெல்கம் டு அவர் வீடியோ. நம்ம இன்னைக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ். அதுல ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து HTML, CSS, JavaScript அப்படின்னு சொல்லி 3 டெக்னாலஜிஸ் வந்து படிக்கணும். ஸோ இதுல HTMLன்னு சொல்லிட்டா நீங்க வந்து 1.5 ஹவர் வீடியோ ஆர் 2 ஹவர்ஸ் வீடியோ மட்டும் பார்த்தா போதும். பிகாஸ் வந்து இந்த டெக்னாலஜிஸ விட ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் நீங்க அதிகமா இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால நெறைய டைம்ல இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். HTML அப்டின்னா அதுக்கு வந்து 1 1/2 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் வீடியோ மட்டும் போதும். அதே மாதிரி தான் CSSக்கும். தென் CSS முடிச்சுட்டு ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட்டும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அரே மெத்தட்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேஷன், கிளாஸ் மெத்தட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் டாக் பத்தி ஃபுல் டீடைல்டா வந்து என்னன்னா படிக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் டாம்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே மோரோவர் கவர் பண்ணிருந்தா அப்பதான் உங்களால ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். இப்போ சிஎஸ்எஸ்க்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. நீங்க வந்து 3 டெக்னாலஜியும் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ்க்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அதனோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியிற மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்க்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்னா ரியாக்ட். இப்போ ரியாக்ட், ஆங்குலர் அந்த மாரி நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பட் வந்து ரியாக்ட் தான் இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க ரியாக்ட் கத்துக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தவரைக்கும் இதுல இருக்க எல்லா டெக்னாலஜிஸுமே நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். பேக் எண்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு 3 இருக்கு. ஜாவா, பைதான், நோட்.js. இந்த 3ல நீங்க ஏதோ ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணா போதும். இப்ப நீங்க ஜாவா சூஸ் பண்ணீங்கன்னா, ஜாவா படிச்சு முடிச்சுட்டு, அதனோட ஃப்ரேம் ஒர்க் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் வந்து நீங்க கத்துக்கணும். அதே வந்து நீங்க பைதான் சூஸ் பண்ணீங்கன்னா, பைதான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் டிஜாங்கோ அதனோட ஃப்ரேம் ஒர்க் டிஜாங்கோ வந்து நீங்க படிக்கணும். நோட்.js பார்த்தீங்கன்னா, நோட்.js படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதனோட ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸ்பிரஸ்.js. ஸோ இந்த 3ல நீங்க ஏதோ ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணி, அந்த டெக்னாலஜி படிச்சு முடிச்சுட்டு அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ படிக்கிற மாரி இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாரி இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்ல. தென் வந்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல நெறைய டேட்டாபேஸஸ் இருக்கு. MongoDB, MySQL, PostgreSQL அந்த மாரி வந்து நெறைய டேட்டாபேஸஸ் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணா போதும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணி, எப்படி வந்து அதுல ஃபுல்லா வந்து எல்லாமே கத்துக்குங்க. இதுல வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லா டெக்னாலஜிஸும் படிக்கணும். பேக் எண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க 3ல 1 மட்டும் படிச்சா போதும். டேட்டாபேஸ் பொறுத்தவரைக்கும் 3ல 1 மட்டும் படிச்சா போதும். ஸோ ஒண்ணொண்ணும் நீங்க கத்துக்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கன்னா டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஒரு டெக்னாலஜி படிச்சு முடிக்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கங்க.